அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் தொண்டிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்றா, இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்வதற்காக என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு, அல்லது ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. போகிற வழியில் சில பேர் பார்த்துடுறாங்க, அல்லது வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் சில பேர் பார்த்துடுறாங்க. ஆனால் இவர் அழைச்சிட்டு போனவர் அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து அந்த தவறு செய்யலை. அப்ப இவரை நல்லதுக்கு உதாரணமா, இவரை நல்லவருக்கு உதாரணமாக கூறணுமா, அல்லது கெட்டதுக்கு உதாரணமா கூறணுமா, கெட்டவருக்கு உதாரணமா கூறணுமா அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வி. இதுல ரெண்டு விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இப்ப ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூப்பிட்ட உடனே போறதாக இருந்தால், அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை கூப்பிட்ட உடனே போறதாக இருந்தால், ஆனா அதற்கு முன்னாடி அவர்களுக்கு இடையில பழக்கங்கள் இருந்திருக்கும். இன்றைக்குள்ள கால சூழ்நிலையில ஒரு பெண் ஒரு கணவனிடத்துல பேசுற மாதிரியோ, அல்லது ஒரு ஆண் ஒரு மனைவி இடத்துல பேசுற மாதிரியோ, அவங்க தனிமையான உரையாடல் செல்போன் மூலமாகவோ, அந்த மற்ற ஏதோ ஒரு உரையாடல் வாட்ஸ்அப் மூலமாக உரையாடல் தனிமையில் இருந்திருக்கும். இது நல்ல செயலாண்டா நல்ல செயல் இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு கூப்பிட்ட உடனே பெண் வராங்க போறாங்க அப்படின்டா இது நல்ல நல்ல செயலாண்டா, இந்த செயல் நல்ல செயல் இல்லை. இப்போ கடைசி நேரத்துல அவர் திருந்திட்டாருன்னா அது நல்ல காரியம். அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. இது சம்பந்தமா ஹதீஸ்கள்ல தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்டா, அதாவது ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ, ஒரு அழகும் சில அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் ஒருவரை அந்த தவறான வழிக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று யார் சொல்கிறாரோ அவருக்கு அரசுக்கு கீழே நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அரசு நிழலில் வரக்கூடியவர்கள் யார் என்று வரக்கூடிய அந்த செய்தியில இது வரும். இது பெண்ணுக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். அதே மாதிரி ஒரு அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு ஆணை ஒரு பெண்ணை கூப்பிடக்கூடிய நேரத்தில், ஒரு பெண் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன் என்று சொன்னாலும் அந்த பெண்ணுக்கும் அல்ல அந்த அரசுக்கு கீழே நிழல் கொடுத்துருவான். அப்ப இது ஒரு காரியம். அதாவது கூப்பிடுற நேரத்திலேயே தவிர்த்து விட்டார். ஆனா இவருக்கு இடையில எந்த ஒரு பழக்க வழக்கமோ முன்ன பின்ன இல்லை. அழகா இருக்கிறா, அந்தஸ்து உள்ளவளா இருக்கிறா, தனிமையில நம்மளை கூப்பிடுறா, தவறான வழிக்கு கூப்பிடுறா, நான் அல்லாஹ்வை பயப்படுறான் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். இதுவும் ஒரு சிறந்த காரியம். இதுக்கு அரசுக்கு கீழே நிழல் கிடைக்கும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறாங்க. இந்த குகையில மாட்டிக்கொண்ட விஷயம் இருக்கா இல்லையா, அதுல மூன்று பேர் சம்பந்தமாக சொல்லப்படுது. அதுல ஒரு ஆள் யார் அப்படின்னா, அவருக்கு ஒரு முறை பொண்ணு, சித்தப்பாமாவில் பெரியப்பாமாவில், சித்தப்பாமா பெரியப்பாமாங்கிறது முறை பொண்ணு தான். அப்ப அவர் தவறான வழியில அடைகிறதுக்கு ஒரு ஆள் விரும்புறாரு, ஆசைப்படுறாரு. அதாவது விபச்சாரம் செய்வதற்கு விரும்புறாரு, ஆசைப்படுறாரு. அந்த பெண்ணு மறுத்துடுறாங்க. பல கட்டத்துல என்ன செய்யறாங்க, மறுத்துடுறாங்க. கடைசியா அந்த பெண்ணுக்கு ஒரு தேவை ஏற்படக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா சரின்னு சம்மதிக்கிறாங்க. அப்ப கடைசியா கூட சொல்றாங்க, என்னுடைய அந்த மகர் கொடுக்க முன்னாடி என்னுடைய முத்திரையை உடைக்காது அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஆனா அந்த கடைசி நேரத்துல அந்த பெண்ணு சொல்ற, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அந்த நேரத்துல அவர் அந்த தவறான காரியத்திலிருந்து என்ன செஞ்சாரு, விலகிறார். யாருக்கும் தெரியாது, வெளியில யாரும் பார்க்கல, கூட்டிட்டு போயிலையும் பார்க்கல, உள்ள இருந்து வெளியே வரையிலையும் பார்க்கல. இவர் அந்த பெண் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனடியாக அல்லாஹ்வுக்கு பயந்தவராக வெளியேறாரு. இது அவருடைய பிரார்த்தனை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தி கூட என்ன செய்து வருது. அதே மாதிரி ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், ஒரு சபலத்தின் காரணமாக, சபலம்ங்கிறது நான் சொல்றது, ஒரு பெண்ணை பார்த்தேன், அழகா இருந்தா உத்தமிட்டுட்டேன். இது பாவம்னு உணர்ந்து ரசூலாட்டவன் சொல்லக்கூடிய நேரத்தில் பகலின் 2 ஓரங்களில் தொழுகையை நிறைவேற்றுங்க, அது நன்மை என்ன செஞ்சு தீமையை அழிச்சு விடும் இப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியாக அந்த ஒரு சின்ன தவறு நடந்து விட்டாலும் உடனடியாக அதுக்கு தௌபா செய்வதும், அல்லது தவறு செய்யக்கூடிய நேரத்தில் இறைவனை அஞ்சி வெளியாகுவதும், அல்லது தவறுக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை அஞ்சி வெளியாகக்கூடியதும் அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. ஆனா அதற்கு முன்னாடி அவர்கள் தனிமையில இருந்தது, தனிமையாக பேசினது, கொண்டது, போனது, வந்தது, கூட்டிட்டு போனது, இதெல்லாம் நல்ல செயலான நல்ல செயல். இப்படி ரெண்டும் கலந்து இருக்குது. இது அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அதனுடைய செயல்பாடுகளை பத்தி நம்ம ஒரு நல்லவருக்கு கெட்ட இந்த முன்னாடி நடந்த விஷயங்களை பார்த்தா கெட்டது மாதிரி தெரியும். இந்த கடைசியில் அல்லாஹ்வுக்கு பயந்து வந்துட்டோம்னு அவர் சொல்றாரு, நம்ம நம்புறோம் அப்படின்னா அது நல்ல விஷயம் மாதிரி நமக்கு தெரியும். இது இதுல நம்ம விமர்சனம் பண்ணுவதற்கோ, இது ரொம்ப ஒரு பகிரங்கமா கொண்டு போறதுக்கோ, ஆனா அந்த முன்னாடி நடந்த காரியங்கள் தவறு. ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறாரு, சமூகத்துல ஒரு அந்தஸ்து உள்ள ஆளா இருக்கிறாரு, அந்த மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சு வெளியில தெரிஞ்சு அசிங்கமா தானே பேசுவாங்க. அது தப்பு. அந்த மாதிரியாக உள்ள விஷயங்கள்ல இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்ய, நம்மளே பல இடங்கள்ல ஆணும் பெண்ணும் தனியா இருக்கக்கூடாது, மூன்றாவதா சைத்தான் இருப்பான், அது தனித்து இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது கெட்ட விஷயம் தானே. அதுக்கு முன்னாடி பேசுறது கெட்ட விஷயம் தானே, அவங்களை அழைக்கிறது கெட்ட விஷயம் தானே, ஒன்னா உட்காந்து கூட்டிட்டு போறது கெட்ட விஷயம் தானே. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் என்ன செய்யறதுல கலந்து அதுல வருகிறது. ஆனா இறையச்சத்தின் வெளிப்பாடாக வெளியாயிட்டோம்னு சொல்லக்கூடியதுல அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. அது அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான், அந்தஸ்தை உயர்த்துவான். உண்மையிலேயே வெளியாயிருப்பாரு, ஆனால் அதுக்கு முன்னாடி அந்தஸ்தை உயர்த்துவான். ஆனா முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நல்ல விஷயமான நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும்.